தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கங்களின் பல்வேறு கோரிக்கைகளை பரிசீலித்து அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் புதிய குழு பரிசீலனை குழு அமைக்கப்படும் என்றும் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம். தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் சங்கங்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து அவற்றின் மீது உரிய முடிவுகளை காணும் பொருட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் அடங்கிய ஒரு குழுவை தற்பொழுது அமைத்து ஒரு ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்ற வேண்டும், ஊதிய உயர்வை உயர்த்தி தர வேண்டும், ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கோரி தமிழ்நாடு அரசின் மீது ஆசிரியர் சங்கம் சார்பில் ஒரு கோரிக்கையானது வைக்கப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 10ஆம் தேதியும் கூட ஜாக்டோஜியர் அமைப்பினர் சார்பில் அனைத்து மாவட்டங்களிலும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கான ஆயத்த மாநாடு நடத்தப்பட்டது. மேலும் இது குறித்து தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்ட சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடருக்குள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியை அளித்ததன் அடிப்படையில அந்த வேலை நிறுத்த போராட்டமானது ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில அந்த கோரிக்கையை பரிசீலிக்கும் வகையில தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் சங்கம் கோரிக்கைகளை பரிசீலித்து அதன் மீது உரிய முடிவுகளை காணும் பொருட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த குழுவில பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு, நீதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி கயல்விழி செல்வராஜ் உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்ற ஒரு அறிவிப்பும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு அரசு ஊழியர் சங்கத்தின் கோரிக்கைகள் குறித்து சங்க நிர்வாகிகளுடன் நாளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அலுவலகத்துல அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட சங்க அதிகாரிகளை அழைத்து பேச்சுவார்த்தையிலும் ஈடுபடுவார்கள் என்ற ஒரு தகவலையும் தமிழ்நாடு அரசு தற்பொழுது தெரிவித்திருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.